ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கு என்ன எதுமில்லை. கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி டைட்டில் தம்ப்நெயில் இதில் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு கொஸ்டின் அப்படி கூட வந்து சொல்லலாம். ஸோ எஸ்எஸ்சி ஜாப், அது மட்டும் இல்லாமல் ரயில்வே ஜாப், இந்த ரெண்டு ஜாப்க்கும் என்ன டிகிரி ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ +2 முடிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு டிகிரி எடுக்க போறோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு எஸ்எஸ்சி ஜாப்போ இல்லை ரயில்வே ஜாப்போ ரெண்டுல ஏதாவது ஒன்று ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னா எந்த டிகிரி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியே ஒரு குறிப்பிட்ட டிகிரி எடுத்தோம் அப்படின்னா ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்களா, இல்ல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டிகிரி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியா கிராக் பண்ண முடியுமா, இந்த எஸ்எஸ்சி சிலபஸ் ரயில்வே சிலபஸை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு டிகிரி அவைலபிளா இருக்கா, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. எதனால இந்த கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூபிஎஸ்சி பொறுத்தவரையும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட இப்ப இருக்க ஒரு மைண்ட் செட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த பிஏ ஹிஸ்டரி, பிஏ சோசியாலஜி இந்த மாதிரிலாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ஈஸியா கிராக் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரையும் முக்கியமா எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஜாப்பா இருந்தாலும் உங்களுக்கு சிலபஸ் வைஸா அப்படியே ஒரு குறிப்பிட்ட டிகிரி எடுத்து அப்படியே 100% சிலபஸ்க்கு மேட்சா இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு யூஜி கோர்ஸுமே இல்லை உங்களுக்கு. நீங்க வந்து அதுக்கப்புறம் ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லை யூஜி படிக்கும் போதோ அந்த சிலபஸ்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறீங்களோ, உங்க காலேஜோட சிலபஸ்க்கு கொஞ்சம் கம்மியான இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க சூஸ் பண்ற எக்ஸாம்க்கு எஸ்எஸ்சியா இருக்கலாம், ரயில்வேவா இருக்கலாம், யூபிஎஸ்சியா இருக்கலாம், டிஎன்பிசியா இருக்கலாம், பேங்க் ஜாப்பா இருக்கலாம், அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சோ எஸ்எஸ்சி ரயில்வே பொறுத்தவரையும் குறிப்பிட்ட டிகிரி எடுத்தா ஒரு டிகிரியோட சிலபஸ்க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு டிகிரியுமே இல்லை உங்களுக்கு. ஸோ எல்லாமே உங்க ஹார்ட் ஒர்க், உங்களோட டெடிகேஷன் பேஸ்ல மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எஸ்எஸ்சி ரயில்வேல என்னென்ன போஸ்டிங் இருக்கு, அதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தரலாம். எஸ்எஸ்சி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தரலாம். எஸ்எஸ்சி பொறுத்தவரையும் இருக்கிறது கொஞ்சம் வந்து ஹையஸ்ட் எக்ஸாம் அப்படின்னா சிஜிஎல் எக்ஸாம் உங்களுக்கு. சிஜிஎல் அப்படின்னா கம்பைன் கிராஜுவேட் லெவல் அப்படிம்பாங்க. இந்த வீடியோல சொல்ற எல்லா எக்ஸாமுமே நம்ம சேனல்ல தனித்தனியா எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், சிலபஸ் எப்படி இருக்கும், எப்படி படிக்கலாம், இந்த மாதிரியான வீடியோ அவைலபிளா இருக்கு. வேணும் அப்படின்னா வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிஜிஎல் உங்களுக்கு. இது வந்து ஒரு டிகிரி முடிச்சவங்களுக்கான ஒரு எக்ஸாம் உங்களுக்கு. ஒரு சில குறிப்பிட்ட போஸ்டிங், இப்போ எக்ஸாம்பிளுக்கு அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர், இதுக்கெல்லாம் வந்து எம்பிஏ ஃபினான்ஸ் முடிச்சவங்க, எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சவங்க, இந்த மாதிரி குறிப்பிட்ட டிகிரி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. பட் மெஜாரிட்டி ஒரு 95% மேல இருக்க போஸ்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எஸ்எஸ்சியில் வர சிஹெச்எஸ்எல், இதுக்கு +2 முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து எஸ்எஸ்சியில் வர எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படிம்பாங்க, இதுக்கு 10th முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிபிஓஎஸ்ஐ, அதாவது சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷனோட சப் இன்ஸ்பெக்டருக்கான வேகன்சி வருது. இதுக்கும் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். பட் பிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து கம்பல்சரியா பார்ப்பாங்க உங்களுக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்சியில் உங்களுக்கு ஜிடி கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி வந்து ஜெனரல் டியூட்டி கான்ஸ்டபிள் அப்படிம்பாங்க, இதுக்கு 10th முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான சிஜிஎலுக்கோ இல்லை சிபிஓக்கோ எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் அப்படின்னா எஸ்எஸ்சி பொறுத்தவரையும் இதுதான் உங்களுக்கு. ஸோ இதுக்கு எந்த ஒரு டிகிரி பெஸ்டா இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அப்பெல்லாம் எந்த ஒரு டிகிரியுமே இல்லை. எஸ்எஸ்சியோட சிலபஸ் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஜெனரல் சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், ரீசனிங், ஆப்டியூடு, ஒரு சில எக்ஸாம்ல இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. சப்போஸ் நீங்க ஒரு பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசனிங், ஆப்டியூட் டாபிக் கொஞ்சம் ஈஸியா வந்து நீங்க கிராக் பண்ணிடலாம். இதுவே நீங்க ஒரு பிஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ரெலவென்ட்டான டாபிக்ல அதிக மார்க் வந்து நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி உங்களால ஒரு டாபிக் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு டிகிரி வந்து எடுத்து படிக்க முடியும். மற்றபடி நீங்க ஃபுல் சிலபஸும் கவர் பண்ணும் அப்படின்னா நீங்க தனியா வந்து ஒரு சென்டர் போயோ இல்ல ஓன் ஸ்டடி படியோ ஒவ்வொரு டாபிக்குமே எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. இல்ல நான் படிக்கிற சிலபஸ் பேஸ்ல, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க யூஜில ஒரு கோர்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அது சிலபஸ் பேஸ்ல ஒரு எக்ஸாம் இருக்கணும் எஸ்எஸ்சில, அந்த மாதிரி என்ன எக்ஸாம் இருக்கணும், அதுக்கு என்ன மாதிரி டிகிரி எடுக்கணும் அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா அப்ப நீங்க டெக்னிக்கலா தான் வந்து ட்ரை பண்ணணும். டெக்னிக்கல் அப்படின்னா நீங்க படிச்சது ரெலவென்ட்டான ஒர்க்கும் கொடுப்பாங்க. சிலபஸ்ல மேக்ஸிமம் நீங்க காலேஜ்ல படிச்சது ரெலவென்ட்டா தான் இருக்கும் உங்களுக்கு. சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா எஸ்எஸ்சி பொறுத்தவரையும் ஜூனியர் இன்ஜினியர் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. இதுக்கு நீங்க எடுக்க வேண்டிய டிகிரி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பிஎட் பிடெக்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிள் மெக்கானிக்கல், சிவில் 3 ஸ்ட்ரீம்ல ஏதாவது வந்து ஒன்னு எடுங்க நீங்க. சப்போஸ் டிப்ளமோ கூட இது ரெலவென்ட்டா படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஓகே தான். பட் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க உங்களுக்கு. எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரையும் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும், நிறைய கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனி ரூல் இருக்கும். ஒரு சிலதுக்கு பிஇ பிடெக்ல ட்ரிபிள் முடிச்சவங்க இல்ல டிப்ளமோல ட்ரிபிள் முடிச்சவங்க அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஒரு சில இடத்துல சிவில், ஒரு சில இடத்துல மெக்கானிக்கல், ஒரு சில இடத்துல சிவில் இல்லைன்னா மெக்கானிக்கல், அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இன் டெப்தா டீடைல் தெரியணும் அப்படின்னா எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியர் பத்தி இன் டெப்தா நம்ம சேனல்ல வீடியோ அவைலபிளா இருக்கு. வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
ஸோ நீங்கள் எஸ்எஸ்சி பொறுத்தவரையும் ஒரு குறிப்பிட்ட டிகிரி படிக்கணும், சிலபஸும் அதுக்கப்புறம் அது ரிலவெண்ட்டாக தான் இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியர் தான். இதான் வந்து டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் உங்களுக்கு. மற்றபடி எஸ்எஸ்சியில் சிஜிஎல் ட்ரை பண்ணாலும், சிபிஓ எஸ்ஐ ட்ரை பண்ணாலும், இல்லை +2 பேஸில் வர சிஹெச்எஸ்எல் ட்ரை பண்ணாலும், இல்லை 10th பேஸில் வர எம்டிஎஸ், ஜிடி கான்ஸ்டபிள், இதில் நீங்கள் எது ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு காமனாக ரீசனிங், ஆப்டிடியூடு, இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ எல்லா டாபிக்குமே எவ்வளோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரியான எக்ஸாமில் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே ஜாப் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சி பொறுத்தவரையும் கண்டிப்பாக ஒரு வருஷமே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் உங்களுக்கு. பட் ரயில்வே பொறுத்தவரையும் அப்படிலாம் வந்து சொல்ல முடியாது. ஒரு சில எக்ஸாம்லாம் 3 வருஷம் கூட 4 வருஷம் கூட வேகன்சி வந்து வந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு. ஸோ இதில் எந்த டிகிரி எடுத்தால் பெஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி கேட்டோம் அப்படின்னா இதுலேயே சேம் ஆன்சர் தான் உங்களுக்கு. நீங்கள் காமனாக +2 முடிச்சவங்களுக்கான எக்ஸாம், இல்லை டிகிரி முடிச்சவங்களுக்கான எக்ஸாம் அப்படின்னா இந்த ஒரு தான் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை உங்களுக்கு. எது வேணாலும் எடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எஃபோர்ட் எப்படி போடுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை டெக்னிக்கல் அப்படி ஆப்ஷன் வந்து நீங்க போயலாம். டெக்னிக்கல் பொறுத்தவரையும் ரயில்வேல அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜூனியர் இன்ஜினியர் சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் வந்து சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுக்குமே டெப்த்தாக நம்ம சேனலில் வந்து வீடியோ அவைலபிளாக இருக்கு. ஸோ ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரை மொத்தம் 4 டைப் ஆஃப் வேகன்சி இருக்கு. ஒன்று ஜூனியர் இன்ஜினியர், இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிஎம்எஸ், ரிப்போர்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் அப்படிவாங்க. இதுக்கு டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஐடி ஆஃபீஸர், இதுக்கு கம்ப்யூட்டர் ரிலவெண்டான டிகிரி முடிச்சவங்க, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிசிஏ இந்த மாதிரி முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்ஜினியரிங்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி முடிச்சவங்களும் இந்த ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் சிஎம்ஏ, கெமிக்கல் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிவாங்க. இதுக்கு பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான போஸ்டிங் வந்து இங்கே ட்ரை பண்ணிக்கலாம். சிலபஸும் மேக்ஸிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரயில்வே பொறுத்தவரையும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 இந்த மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் டெஸ்ட் தான் உங்களுக்கு. ஸோ இதில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1 பொறுத்தவரையும் உங்களுக்கு காமனான டாபிக்ல தான் கொஸ்டின் வரும். ரீசனிங், ஆப்டிடியூட், இங்கிலீஷ்லேருந்து வராது. மேக்ஸிமம் ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் இந்த மாதிரி டாபிக்ல தான் வரும் உங்களுக்கு. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கலுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு நீங்க சிஎம்ஏ போஸ்டிங் ட்ரை பண்றீங்க அப்படின்னா அது ரெலவெண்டான டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு. இல்ல ஐடி ஆஃபீஸர் ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரெலவெண்டா இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர் அந்த மாதிரி டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ நீங்க டெக்னிக்கலா போனீங்க அப்படின்னா சிலபஸ்ல மேக்ஸிமம் நீங்க காலேஜ்ல படிச்சது ரெலவெண்டா தான் இருக்கும் உங்களுக்கு. இதுவே அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக்கல், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இசிஇ, மெக்கானிக்கல், சிவில் இந்த மாதிரியான ஸ்ட்ரீம் எடுத்தவங்க, பிஇ பிடெக்ல எடுத்தவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிப்ளமோ ஹோல்டர்ஸும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பொறுத்தவரையும் டெக்னீஷியன், அசிஸ்டன்ட் லோகோ பைலட் 2 டைப் ஆஃப் வேகன்சி இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒவ்வொன்றுக்குமே டிஃப்ரெண்ட் எலிஜிபிள். முக்கியமாக ஐடிஐ முடிச்சவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா டெக்னீஷியனும் ட்ரை பண்ணலாம், அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டும் ட்ரை பண்ணலாம். பட் நீங்க வந்து டிப்ளமோ ஹோல்டர்ஸ், இன்ஜினியரிங் இது ரிலவெண்டான ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் லோகோ பைலட் மட்டும் தான் வந்து வேகன்சியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்ஸ்லாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ட்ரிபிள், மெக்கானிக்கல், சிவில் அப்படின்னா நீங்க அசிஸ்டன்ட் லோகோ பைலட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ உங்களோட சிலபஸ் மேக்ஸிமம் இது ரிலவெண்டா இருக்கும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போல என்டிபிசி அப்படிங்கிற எக்ஸாம் வருது. நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படிம்பாங்க. இதுக்கு +2 முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம், டிகிரி முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம். ஸோ டிகிரி முடிச்சவங்களுக்கு அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர், டிராஃபிக் அசிஸ்டன்ட், இது மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் அப்ரெண்டிஸ், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த சீனியர் லெவலில் இருக்க போஸ்டிங்லாம், டைப்பிஸ்ட் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் வந்து போடுவாங்க உங்களுக்கு. ஸோ இதோட சிலபஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரீசனிங், ஆப்டிடியூடு, ஜென்ரல் சயின்ஸில் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இது ரெலவெண்டான டாபிக் எல்லாமே வரும். ஜென்ரல் அவேர்னஸ் இந்த மாதிரி டாபிக்ல தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ இதுக்கெல்லாம் இந்த டிகிரி எடுத்தால் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், இந்த டிகிரி எடுத்தால் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிற எந்த ஒரு டிகிரியுமே இல்லை. எந்த ஒரு டிகிரி படித்தாலும் நீங்கள் டிகிரி படிக்கும் போதே ஒரு எய்ம் பண்ணி இந்த மாதிரியான போஸ்டிங் தான் போகிறோம் அப்படிங்கிறத எய்ம் பண்ணி நீங்கள் சைட்லேயே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் கொஞ்சம் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் ஈஸியாகவும் கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இல்லாமல் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்லேருந்து உங்களுக்கு எஸ்ஐக்கான வேகன்சி வருது. எஸ்ஐ அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டருக்கான வேகன்சி வருது. ஸோ இதுக்கும் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். பட் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இந்த மாதிரியான சில டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸோட சப் இன்ஸ்பெக்டருக்கான வேகன்சி பத்தி நம்ம சேனல்ல ஃபுல் இன் டெப்த் வீடியோ வந்து அவைலபிளா இருக்கு. லாஸ்ட் இயர் எவ்வளவு வேகன்சி, சிலபஸ் எப்படி இருக்கும், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், பிசிக்கல் ஃபிட்னஸ் எப்படி பார்ப்பாங்க, இந்த மாதிரி ஃபுல் டீடைலோட வந்து வீடியோ அவைலபிளா இருக்கு. வேணும் அப்படின்னா வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கும் ஒரு குறிப்பிட்ட டிகிரி எடுத்தா ஈஸியா கிராக் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. எந்த ஒரு டிகிரி வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க பிசிக்கலி ஃபிட்டா இருக்கீங்க அப்படின்னா சிலபஸை வந்து கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னாவே இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் வந்து நீங்க வாங்கிடலாம். ஸோ உங்களுக்கு ரயில்வேவா இருக்கட்டும், எஸ்எஸ்சியா இருக்கட்டும், நீங்க டெக்னிக்கலா ட்ரை பண்ணாம காமனா எனி டிகிரி
டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் ட்ரை பண்றீங்க அப்படின்னா இந்த ஒரு குறிப்பிட்ட டிகிரி எடுத்தா அப்படியே ஈஸியா கிராக் பண்ணிடலாம், அப்படியே 100% சிலபஸ்க்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிற எந்த ஒரு டிகிரியுமே இல்லை. நீங்க எந்த டிகிரி எடுத்தாலும் உங்களோட ஹார்ட் ஒர்க், உங்களோட டெடிகேஷன், நீங்க எவ்வளவு தூரம் எஃபர்ட் போறீங்களோ, ஈவன் நீங்க ஒரு சென்டர் போயும் படிக்கலாம், ஓன் ஸ்டடியும் படிக்கலாம், இது உங்க ஸ்கில் பேஸ்ல மட்டும்தான் இருக்கு உங்களுக்கு. ஸோ எப்படி படிச்சாலும் உங்களோட எஃபர்ட் பேஸ்ல மட்டும்தான் இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ எஸ்எஸ்சி இல்ல ரயில்வேக்கு என்ன மாதிரியான ஜாப் எடுத்தா ஈஸியா கிராக் பண்ணலாம், என்ன பண்ணலாம், அந்த மாதிரி வச்சுருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக்கா சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.